வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சபிக்கப்பட்ட இந்தியாவின் நீல நிற வைரத்தை பத்தி பார்க்க போறோம். 16ஆம் நூற்றாண்டுகளின் போது இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்களின் ஆட்சி நிலவத் தொடங்கியது. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள பல நாடுகள் மிகப்பெரிய மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருந்த நூற்றாண்டு தான் இந்த 16ஆம் நூற்றாண்டு ஆகும். இந்த நூற்றாண்டில் உலகில் உள்ள மக்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இப்படி பயணத்தை மேற்கொண்ட பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வைர வியாபாரி ஜீன் பேப்டிஸ்ட் ட்ரெவேனியரும் ஒருவர் ஆவார். இவர் பல நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொண்டு அங்கு கிடைக்கும் வைரம் வைடூரியங்களை வாங்கி பிறகு பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு விற்கும் தொழிலை செய்து கொண்டு இருந்தார். 1668ஆம் ஆண்டில் ட்ரெவேனியர் பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செய்த மன்னர் 14ஆம் லூயிஸை சந்தித்து 200க்கும் மேற்பட்ட வைரங்களை விற்கிறார். அதில் மிக பெரியதுதான் 115 கேரட் மதிப்பிலான நீல நிற வைரம் ஆகும். இந்த வைரத்தை பார்ப்பதற்கே மிகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இந்த வைரத்தில் இருந்து வரும் ஒளியில் இருந்துதான் இதன் மர்மம் தொடங்குகிறது. மன்னர் 14ஆம் லூயிஸிற்கு வைரத்தை விற்ற சில நாட்களிலேயே அந்த வைர வியாபாரியான ட்ரெவேனியர் வெறி நாய்களால் கடிக்கப்பட்டு இறந்து போகிறார். ட்ரெவேனியர் வைத்திருந்த நீல நிற வைரத்தால் தான் இவர் இறந்தார் எனவும், இந்த வைரத்தை பற்றி பல மர்மங்கள் இருப்பதாகவும், இது ஒரு சாபம் பெற்ற வைரம் எனவும் பலர் கூறத் தொடங்கினார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பிரான்ஸ் மன்னர் 14ஆம் லூயிஸ் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மன்னர் லூயிஸ் பொதுவாகவே நகைகள் மீது பெரிய ஆர்வத்தை கொண்டிருந்தார். இதனால் இந்த வைரத்தை வெட்டி 67 கேரட்டாக மாற்றுகிறார். மாற்றியதோடு மட்டும் இல்லாமல் இதற்கு பிரெஞ்சு ப்ளூ டைமண்ட் என பெயரிடுகிறார். மன்னர் மட்டும் இல்லாமல் அவரது மனைவி மேரி ஆண்டோனேட்டும் இந்த ப்ளூ டைமண்ட் மீது மிகவும் ஈர்ப்பு பெற்று இதனை பல விழாவிற்கு அணிந்து செல்கிறார். 1792ஆம் ஆண்டில் திடீரென பிரான்சில் புரட்சி வெடிக்கிறது. இந்த புரட்சியின் போது மன்னர் லூயிஸையும் அவரது மனைவி மேரியையும் சிறைப்பிடிக்கிறார்கள். சிறைப்பிடிப்பதோடு மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்படுகிறது. அதன் பிறகு அரச குடும்பத்தின் நகைகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்படுகிறது. கொள்ளையடிக்கப்பட்டதில் அந்த பிரெஞ்சு ப்ளூ டைமண்டும் ஒன்றாகும். கொள்ளையடிக்கப்பட்ட பிரெஞ்சு ப்ளூ டைமண்ட் லண்டனுக்கு கடத்தப்படுகிறது. அதன் பிறகு பிரெஞ்சு ப்ளூ டைமண்ட் பல ஆண்டுகளாக யார் கைக்கும் கிடைக்கவில்லை. அதுவரைக்கும் இந்த ப்ளூ டைமண்ட் எங்கு இருந்தது என்பதை பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை. பிறகு பிரான்ஸ் நாட்டின் மன்னராக நெப்போலியன் வருகிறார். மன்னரானவுடன் பிரான்சில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட வைர நகைகளை மீட்பேன் என கூறுகிறார். ஆனால் இந்த முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது. 20 வருடங்கள் கழித்து இந்த வைரத்தை லண்டனில் வசிக்கும் வைர வியாபாரியிடம் கண்டுபிடிக்கிறார்கள். அவருடைய பெயர்தான் டேனியல் எலிசன் என்பதாகும். ஆனால் அவர் இந்த வைரம் எங்கிருந்து தனக்கு கிடைத்தது என்று கூறவே இல்லை. வைர வியாபாரியான டேனியல் எலிசன் இந்த ப்ளூ டைமண்டை அப்போதைய பிரிட்டிஷ் மன்னரான 4ஆம் ஜார்ஜிற்கு விற்கிறார். அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசரான 4ஆம் ஜார்ஜின் அரசாங்கம் திவால் ஆகிறது. மன்னரும் இறந்து போய் விடுகிறார். ஆனால் அவர் எப்படி இறந்து விடுகிறார் என்பது மர்மமாகவே இருக்கிறது. அரசு திவாலானதும் அரசாங்க பொருட்கள் அனைத்தும் ஏலத்திற்கு வருகிறது. அந்த ஏலத்திற்கு ப்ளூ டைமண்டும் வருகிறது. ஏலத்திற்கு வந்த இந்த ப்ளூ டைமண்டை ஹென்றி பிலிப் ஹோப் என்பவர் வாங்குகிறார். இவர் மிக பெரிய செல்வந்தர் ஆவார். ஹென்றி பிலிப் ஹோப் அதிகமான வைரங்களை சேகரிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். இவரிடம் அப்பொழுது ப்ளூ டைமண்ட் இருந்ததால் இதற்கு ஹோப் டைமண்ட் என்ற பெயர் வந்தது. பிறகு ஹென்றி பிலிப் ஹோப்பிற்கு நிதி நெருக்கடி ஏற்படுகிறது. இதனால் 1908ஆம் ஆண்டில் இந்த வைரத்தை விற்கிறார். அவர் வைரத்தை விற்ற மறுநாளே மிகப்பெரிய செய்தி நிறுவனமான த நியூயார்க் டைம்ஸ் இவர்களின் வணிக பக்கத்தில் செய்தியை வெளியிட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். அது என்னவென்றால், ப்ளூ டைமண்டில் இருந்து வரும் ஒளி ஒரு விதமான சாபத்தை ஏற்படுத்துவதாகவும், இதுவரைக்கும் இந்த ப்ளூ டைமண்டை வைத்திருந்தவர்கள் யாரும் உயிருடன் இல்லை என்றும் மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்துகிறார்கள். நியூயார்க் டைம்ஸ் மட்டும் இல்லாமல் லண்டன் மேகசினும் இந்த ப்ளூ டைமண்டை பற்றிய ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். மறுநாளே இது மக்களிடையே ஒரு பேசு பொருளாக மாறுகிறது. அனைவரும் இந்த ப்ளூ டைமண்டின் சாபத்தை பற்றி நம்ப ஆரம்பிக்கிறார்கள்.
இந்த ப்ளூ டைமண்ட் சபிக்கப்பட்ட வைரம் என்றும் இதை யாரெல்லாம் வைத்திருந்தார்களோ அவர்கள் யாரும் இதுவரை உயிரோடு இல்லை என்ற விஷயத்தை எல்லோரும் நம்ப தொடங்குகிறார்கள். இதனால் இதற்கு மேல் இந்த ப்ளூ டைமண்டை யாரும் வாங்க ஆர்வம் காட்டவில்லை. இந்த வைரத்தை பற்றிய முழு வரலாற்றையும் அறிந்து கொண்டு ஒரு வைர வியாபாரி இதனை வாங்குகிறார். அவருடைய பெயர்தான் பியர் கார்த்தியே என்பதாகும். வாங்கியதும் இந்த வைரத்தை மற்றவர்களிடம் விற்க கார்த்தியே முயற்சி செய்கிறார். அப்பொழுதுதான் இவர் பிரான்சில் எவலின் மற்றும் மெக்லின் என்ற தம்பதிகளை சந்திக்கிறார். இந்த தம்பதிகள் அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஆவர். கார்த்தியே மெக்லினின் மனைவியான எவலினிடம் இந்த வைரத்தை விற்க முயற்சி செய்கிறார். அதோடு இந்த வைரத்தை பற்றிய முழு மர்மங்களையும் எவலினிடம் கூறுகிறார். எவலின் இந்த ப்ளூ டைமண்டின் வரலாற்றை கேட்டவுடன் மிகவும் அதிர்ச்சி அடைந்து அதனை வாங்க மறுக்கிறார். தனது முயற்சி தோல்வி அடைந்ததால் கார்த்தியே அமெரிக்காவிற்கு சென்று அந்த ப்ளூ டைமண்டின் வடிவத்தை மாற்றுகிறார். வடிவத்தை மாற்றிவிட்டு மீண்டும் அதனை விற்க எவலினிடம் கொண்டு வருகிறார். எவலின் மறுபடியும் அதனை வாங்குவதற்கு மறுக்கிறார். கார்த்தியருக்கு எவலினை பற்றி நன்றாக தெரியும். எவலின் ஒரு பொருளை பயன்படுத்திவிட்டால் மறுபடியும் அதனை யாரிடமும் தரமாட்டார். இதனால் கார்த்தியே அந்த வைரத்தை ஒரு வாரத்திற்கு எவலினிடம் இருக்கட்டும் என கொடுக்கிறார். எவலினும் அப்பொழுது அந்த வைரத்தை எடுத்துக்கொள்கிறார். கார்த்தியை நினைத்தது போலவே எவலினிற்கு அந்த வைரம் மிகவும் பிடித்து போனது. இதனால் கார்த்தியரிடமிருந்து அந்த ப்ளூ டைமண்டை எவலின் வாங்கிக் கொள்கிறார். வைரத்தை வாங்கிய பிறகு எவலின் இந்த வைரத்தை பற்றிய மர்மத்தை சுத்தமாக நம்பவே இல்லை. இந்த வைரம் தனக்கு ராசி உள்ள வைரமாக அமையும் என எவலின் உறுதியாக நம்பினார். எந்த அளவிற்கு இவர் இந்த வைரத்தை நம்பினார் என்றால், எவலினிற்கு கழுத்தில் அறுவை சிகிச்சை செய்யும் போது கூட இவர் அந்த வைர நெக்லஸை அணிந்து கொண்டு இருந்தாராம். அந்த அளவிற்கு இவர் இந்த ப்ளூ டைமண்டை நம்பி இருந்தார். அது எதுவரை என்றால், தனது 2 வயது மகன் கார் விபத்தில் இறக்கும் வரை ஆகும். அவரின் மகன் இறந்து ஒரு சில நாளிலேயே அவரது கணவரும் மனநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார். அதன் பிறகு எவலினிற்கு இந்த வைரத்தின் மீதான நம்பிக்கை போகிறது. இவரும் தனது மகனும் கணவரும் இறந்ததற்கு இந்த வைரம் ஒரு காரணம் என உறுதியாக நம்பத் தொடங்கினார். அதன் பிறகு சிறிது நாட்களிலேயே அவரது மகளும் மர்மமான முறையில் இறந்து விடுகிறார். அது மட்டும் இல்லாமல் இறுதியில் எவலினும் மிகவும் மோசமான கடன் நெருக்கடியில் தள்ளப்படுகிறார். இதனால் இந்த வைரத்தை ஹாரி வின்ஸ்டன் என்பவருக்கு விற்றுவிடுகிறார். 1958ஆம் ஆண்டில் ஸ்மித்சோனியன் என்ற மியூசியத்திற்கு ஒரு பெட்டியை தபால்காரர் வந்து தருகிறார். அதில் என்ன இருந்தது என்றால், ஒரு பழுப்பு நிற பெட்டியில் நீல நிறத்திலான டைமண்ட் இருந்தது. அந்த டைமண்டை யார் அனுப்பினார்கள் என்ற பெயர் அந்த பெட்டியில் எழுதப்படவில்லை. அதனை ஒரு வைர வியாபாரி அனுப்பியிருக்கிறார் என்று மட்டும் அவர்களுக்கு தெரிய வந்தது. அந்த வைரத்தை பற்றிய மர்மம் நீண்டு கொண்டிருந்த போது அந்த வைரத்தை கொண்டு வந்து கொடுத்த தபால்காரர் ஒரு கார் விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு இறந்து போகிறார். அவர் இறந்த பிறகு அவரின் வீடும் தீப்பற்றி எரிந்துள்ளது. இப்படி மிகவும் மோசமான சாபத்தை கொண்ட இந்த வைரம் முதலில் எங்கிருந்து வந்தது தெரியுமா? இதனை முதலில் இந்தியாவில் உள்ள கோல்கொண்டா என்ற பகுதியில் கண்டுபிடித்தனர். இந்த வைரத்தை பற்றிய முழுமையான ரகசியத்தை அறிந்தவர் கார்த்தியரே ஆவார். கார்த்தியே எவலின் மற்றும் மெக்லனை சந்திக்கும் போது இந்த வைரத்தை பற்றிய வரலாற்றை பற்றி கூறியதாக பார்த்தோம். இவர் ஒரு புத்தகத்தில் இதனை பற்றிய ஒரு குறிப்பினை எழுதியுள்ளார். அது என்னவென்றால், இந்த ப்ளூ டைமண்ட் முதலில் இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் மட்டும்தான் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வைரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதுவரைக்கும் வைரத்திற்கு இந்தியாவை மட்டும்தான் பல நாடுகள் நம்பி இருந்தன. இந்த ப்ளூ டைமண்டை இந்தியாவில் வழிபடுகின்ற சீதா தேவியின் சிலையில் இருந்து யாரோ திருடி போனதாகவும் அவருடைய பெயர்தான் ஜீன் பேப்டிஸ்ட் த்ரெவேனியர் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஜீன் பேப்டிஸ்ட் த்ரெவேனியர் தான் ப்ளூ டைமண்டை முதலில் பிரான்ஸ் நாட்டு அரசரான 14ஆம் லூயிஸிற்கு விற்றவர். கடவுளின் சிலையில் இருந்து திருடி வந்ததால் தான் சிலையின் சாபம் வைரம் மீது இன்று வரை தொடர்வதாக நம்பப்படுகிறது.
இன்று இந்த ஹோப் டைமண்ட் அமெரிக்காவில் உள்ள நேஷனல் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி என்ற மியூசியத்தில் அமைதியாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல சுற்றுலா பயணிகளை ஈர்த்து கொண்டு அமைதியாக மியூசியத்தில் பார்வைக்காக இந்த ப்ளூ டைமண்ட் இருக்கிறது. இந்த வீடியோ நீல நிற வைரமான ஹோப் டைமண்டின் சாபத்தை பத்தி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.